Friends, welcome to JSJ Jessie Education. இன்னைக்கு பென்ஷன் பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, வேற பிரான்ச்சுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நம்ம பேங்க்குக்கு என்ன மாதிரி லெட்டர் கொடுக்கணும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இப்போ பென்ஷன் ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும். நம்ம வேற ஊருக்கு போயிருப்போம், வேற பிரான்ச்சுக்கு இப்ப மாத்தணும் அப்படின்னா நம்ம வேற ஊர்ல இருக்க பிரான்ச்சுக்கு அதே பேங்கோட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்கே வேற ஊர்ல இருக்க இந்தியன் பேங்க்குக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லெட்டர் டு சேஞ்ச் பேங்க் அக்கௌண்ட் டு அனதர் பிரான்ச். பென்ஷன் பேங்க் அக்கௌண்ட், பென்ஷன் பேங்க் அக்கௌண்ட் பத்தி தான் நம்ம ஸ்பெஷலா பார்க்க போறோம். ஃப்ரம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க, அடுத்தது அக்கௌண்ட் நம்பர் எழுதிக்கோங்க, அட்ரஸ் ரைட் பண்ணிக்கோங்க, போன் நம்பர் ரைட் பண்ணிக்கோங்க, அடுத்தது டு அட்ரஸ். நம்ம யாருக்கு எப்பவுமே லெட்டர் எழுதணும்னு பாத்தீங்கன்னா பேங்க்ல மேனேஜருக்கு தான் எழுதணும். அதனால தி பேங்க் மேனேஜர், பேங்க் மேனேஜர், பேங்க் ஆர் இன்ஸ்டிடியூட் நேம். இந்த இடத்துல பேங்கோட நேம் எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க், ஐஓபினா ஐஓபி, அது மாதிரி இந்தியன் பேங்க் அது மாதிரி எழுதிக்கணும். உங்களை பேங்கோட நேம் எழுதிக்கணும். அடுத்தது பிரான்ச்சோட அட்ரஸ், அந்த பேங்க் எந்த இடத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில இருக்கா சென்னை அட்ரஸ் எழுதணும், இல்ல கரூர்ல இருக்கா கரூர் அட்ரஸ் எழுதணும். அது மாதிரி எந்த இடத்துல இருக்கோ அந்த உங்க பேங்க் அக்கௌண்ட் எந்த இடத்துல, பேங்கோட அட்ரஸ் எங்கேயோ அதை நீங்க ரைட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது நீங்க இப்ப மாத்த போற இடத்துக்கான அட்ரஸ் கிடையாது, பழைய அட்ரஸ். ஓகேங்களா? அதாவது இப்போ வரைக்கும் உங்க அக்கௌண்ட் எந்த பேங்க்ல இருக்குதோ, எந்த அட்ரஸ்ல இருக்குதோ அந்த அட்ரஸ் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப சென்னையில அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, நீங்க கரூருக்கு சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா சென்னையோட அட்ரஸ் தான் இங்க நீங்க ரைட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட தான் நீங்க ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்க போறீங்க. சரிங்களா? அதனால சென்னையோட பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்கோ பேங்கோட நேமோ அந்த அட்ரஸும் ரைட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது டேட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல டிடின்னு போட்டிருக்க இடத்துல நீங்க டேட் எந்த தேதியோ அந்த தேதி போட்டுக்கணும், எந்த மாசமோ அந்த மாசம் போட்டுக்கோங்க, எந்த வருஷமோ அந்த வருஷம் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20/1/2025 20ஆம் தேதி 1ஆம் மாசம் 2025 அது மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் லெட்டர் டு சேஞ்ச் பேங்க் அக்கௌண்ட் டு அனதர் பிரான்ச். டியர் சார் ஆர் மேடம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் தேவை கிடையாது, நான் தெரியாம எழுதிட்டேன், நீங்க ரைட் பண்ணிடாதீங்க. I am addressing this letter to you as I would like to request you to change my pension bank account to a different branch, and I don't know how to proceed with this. At the moment, my pension bank account is linked with bank name. இந்த bracket போட்டிருக்க இடத்துல bank name போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய அக்கௌண்ட் எதுல லிங்க் ஆயிருக்குன்னா இந்தியன் பேங்க்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வித்னு போட்டு my bank account is linked with இந்தியன் பேங்க் அப்படின்னு மட்டும் போடணும். இந்த bracket எல்லாம் போடக்கூடாது. சரிங்களா? நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த இடத்துல நீங்க பேங்க் நேம் எழுதணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி போட்டிருக்கேன். நீங்க பேங்க் நேம் இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் அது மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. பட் ஐ எம் ஹேவிங் சம் ப்ராப்ளம்ஸ் வித் வேர் ஐ கேன் யூஸ் மை கார்டு அண்ட் ஐ வுட் லைக் டு சேஞ்ச் டு பேங்க் நேம். இந்த இடத்துல பேங்க் நேம் என்னது? இப்ப இந்தியன் பேங்க் எழுதுறீங்கன்னா இந்தியன் பேங்க் எழுதிக்கோங்க. சேஞ்ச் டு இந்தியன் பேங்க் அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க. ஷோ யுவர் ரியல் காஸ் அண்ட் சிச்சுவேஷன். உண்மையா உங்களுக்கு எதுக்காக நீங்க மாத்துறீங்க அப்படின்றத, அந்த ரியல் ரீசன் என்ன, உண்மையான ரீசன் என்ன அப்படின்றதையும் இந்த இடத்துல எழுதணும்னா எழுதிக்கோங்க. சரிங்களா? அந்த பிராக்கெட் போட்டு எழுதிருக்கேன் பாத்தீங்களா? இந்த இடத்துல என்ன ரீசனுக்காக நீங்க அதாவது பிரான்ச் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க,
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வீடு மாத்தி போயிட்டீங்க, இல்ல ஜாப் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அதனால போயிட்டீங்க, எதுக்கோ ஒன்றுக்கு எதுக்காக நீங்க போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சா எழுதணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இல்லைன்னா இந்த இந்த பிராக்கெட் ஆரம்பிச்சு ஷோல இருந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிருங்க. ஓகேங்களா? எழுதாதீங்க. ஓகேங்களா? எழுதாதீங்க. I was wondering if I have to close my current account with you and then open a new one, or if I could simply keep my account details as it is but change bank name and branch. I hope that you could provide me with some information or details on how I can take proper action about this in the right way. நான் வந்து இங்க நான் என்ன ரீசன் போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து அக்கௌண்டே க்ளோஸ் பண்ணிடணுமா, அதுக்கப்புறம் இப்ப நான் கரூர்ல மாறிட்டேன் அப்படின்னா இப்ப கரூர்ல போயிட்டு நான் புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். சரிங்களா? அது மாதிரி நியூ அக்கௌண்ட் ஓபன் பண்ணுமா, இல்லைன்னா பேங்க் நேமும் பிரான்ச்சும் மட்டும் நான் மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிரான்ச் மட்டும் நான் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். இது ஒரு ரீசனா நான் போட்டிருக்கேன். எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு இதுல வந்துட்டு ரீசன் ஏதாவது போட்டு இதுக்காக தான் நான் மாறுறேன், எனக்கு பிரான்ச் மாத்தி கொடுங்கன்னா அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரைட் அந்த ரீசன் மட்டும் இந்த பிராக்கெட் போட்டிருக்க இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லைன்னா விட்டுருங்க. தேங்கிங் யூ, யூ வாஸ் ட்ரூலி. நேம் வந்து இந்த இடத்துல அக்கௌண்ட் ஓனரோட நேம். ஓகேங்களா? அவங்களுடைய அட்ரஸ், அதாவது ஃப்ரம் அட்ரஸ்ல நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அதெல்லாம் அப்படியே எழுதணும். நேம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், அவங்களுடைய சிக்னேச்சர், அவங்களுடைய கையெழுத்து, இதெல்லாம் போட்டு ரைட் பண்ணி நீங்க பேங்க் மேனேஜர் கிட்ட பேங்க்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பென்ஷன் பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது, எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல நீங்க JSJ ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.